Good afternoon, dear students. இந்த வீடியோல நம்ம types of research design உடைய third type research designs in case of causal research studies or experimental research studies பத்தி பார்க்க போறோம். So இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம types of research designல three different types of research designs இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல first type exploratory research studiesனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேரு formative research studies அப்படின்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் டைப் டிஸ்கிரிப்டிவ் ஆர் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸ் உடைய ரிசர்ச் டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது லாஸ்ட் டைப் காசல் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஸ்டடீஸ் உடைய டிசைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம யூனிட் 2 உடைய லாஸ்ட் டாபிக். இந்த வீடியோவோட நம்ம யூனிட் 2 சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுவேன். வெனஸ்டே மார்னிங் 9 o'clock ஷார்ப்பா உங்களுடைய யூனிட் 2 டெஸ்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு 4 days டைம் சொல்லியிருந்தோம். ஸோ சாட்டர்டே நைட் 11:59 PM உங்க யூனிட் 2 டெஸ்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி உங்க டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஸ்டடீஸ் ஆர் காசல் ரிசர்ச் ஸ்டடீஸ். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட்? ஒரு பரிசோதனை அப்படின்னா என்ன? அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மேனுப்புலேட்டிங். இந்த வீடியோவை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிடுறேன் ஏன்னா டெக்ஸ்ட் மறைக்குது. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மேனுப்புலேட்டிங். மேனுப்புலேட்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா சேஞ்சிங் வேல்யூஸ் ஆர் சிச்சுவேஷன். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையோ இல்லை எந்த ஒரு வேல்யூஸோ மாறிக்கிட்டே இருக்கோ அதுக்கு பேர் தான் மேனுப்புலேட்டிங் வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது ஒரு மேனுப்புலேட்டிங் வேரியபிள் having one or more independent variable to see how the dependent variable is or affected. நம்ம ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்றோம் மேனுப்புலேட் பண்ணும்போது டு see how the dependent variable are affected. ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஒரு வேரியபிளோ இல்ல பல வேரியபிள்ஸோட வேல்யூஸ் மதிப்பை நம்ம மாற்றும் போது அது டிபெண்டன்ட் வேரியபிளை எந்த அளவுக்கு மாத்துது, டிபெண்டன்ட் வேரியபிள் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, while also controlling the effects of additional extraneous variable. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட மதிப்பை மாற்றும் போது டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி மாறுது, இதுக்கு இடையில எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு நம்ம அதை செக் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம பரிசோதனை பண்ணையில எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு பண்ணோம்னா தான் அதுக்கு பேரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மாத்தி டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி மாறுது அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க நம்ம 3 வேரியபிள்ஸை பத்தி பேசியிருக்கோம். 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், 2 டிபெண்டன்ட் வேரியபிள், 3 எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் ரிசர்ச் நம்ம 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இன்னும் மேலே கொண்டு போறேன். வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் ரிசர்ச். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ரெண்டாவது டிபெண்டன்ட் வேரியபிள், மூணாவது என்ன வேரியபிள் பார்த்தோம், எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் அப்படின்னு 3 வேரியபிள் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் independent variable அப்படின்னா என்ன? These are the variables over which the researcher has control and wishes to manipulate. அதாவது நம்ம ஆராய்ச்சியாளருடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு பேர் தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பேக்கேஜ் சைஸ், அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி, பிரைஸ். ஸோ நம்ம பொருளுடைய பேக்கேஜோ நம்ம பொருளுக்கு கொடுக்குற விளம்பரமோ இல்லை நம்ம பொருளுக்கு நிர்ணயம் பண்ற விலையோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். Dependent variable அப்படின்னா என்ன? These are the variables over which the researcher has little to no direct control. எந்த ஒரு வேரியபிளை நம்மளால கொஞ்சமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் has a strongest interest in testing. இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது, இல்ல கொஞ்சமா தான் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதை டெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வமா இருக்கும் அப்படின்னா அது டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா சாராத வேரியபிள், டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு இதை சார்ந்து இருக்கிற வேரியபிள். எக்ஸாம்பிள் சேல்ஸ், ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர். இப்போ நம்ம பொருள் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, பேக்கேஜ், அட்வர்டைஸ்மெண்ட், பிரைஸ்.
ஆனா நம்ம பொருள் விற்று அதன் மூலயமா வர்ற ப்ராஃபிட்டோ இல்ல நம்ம பொருள் எவ்வளவு விற்பனை ஆகுது அப்படிங்கிற சேல்ஸோ நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்துடும். மூணாவது வேரியபிள் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். அப்படின்னா என்ன? those that may affect a dependent variable but are not a independent variable. So எந்த ஒரு வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் அஃபெக்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் வேரியபிளை அஃபெக்ட் பண்ணாதோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிச்சுவேஷன், சூழ்நிலை. இப்போ நம்ம கரெக்டா பேக்கேஜ், அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி, சரியான பிரைஸ் செட் பண்ணாலும் சூழ்நிலை காரணமா நம்ம பொருள் விற்காம போயிருக்கலாம். ஸோ அதனால சேல்ஸ் கம்மியாயிருக்கலாம், ப்ராஃபிட் கம்மியாயிருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காம்படிட்டருடைய பொருள். இப்ப நீங்க வந்து ஒரு பேனாவை லான்ச் பண்றீங்க, காம்படிட்டர் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் உள்ள ஒரு நல்ல பேனாவை இதோட விலை கம்மியா லான்ச் பண்ணாரு அப்படின்னா யாரும் நம்ம பேனாவை வாங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். ஸோ experimental research or causal researchல போறோம். causal research studies or experimental research are used to provide a stronger basis for the existence of causal relationship between variables. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள், இந்த வேரியபிள்ஸ்க்குள்ள தொடர்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். The researcher is able to control the influence of one or more extraneous variable on the dependent variable. So இந்த ஆராய்ச்சியில நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் எப்போதுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். அப்படி எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம நம்ம கை மீறி போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கன்ஃபவுண்டட் வேரியபிள். அதான் சொல்லுவாங்க பாருங்க, if it is not possible to control the influence of extraneous variable. எந்த ஒரு சூழ்நிலையில நாட் பாசிபிள், நம்மளால எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளோடைய இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா that variable is called confounded variable. So dependent variable கிட்ட அந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளோடைய தாக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். கட்டுப்படுத்த முடியாம போச்சு, கைமீறி போச்சுன்னா அந்த வேரியபிளுக்கு பேரு கன்ஃபவுண்டட் வேரியபிள். எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2020ல கொரோனா அப்படின்னு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்திருக்கு. இது வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கொரோனாங்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்னால நம்ம ப்ராடக்டோடைய சேல்ஸ் கண்டிப்பா பாதிச்சிருக்கும், நம்ம கம்பெனியோடைய ப்ராஃபிட் கண்டிப்பா பாதிச்சிருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே வந்து கன்ஃபவுண்டட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். The experimental research studies are mainly focused on finding out the cause and effect relationship of the problem under study. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஸ்டடியோடைய முக்கியமான ஃபோக்கஸ், முக்கியமான எய்ம், அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ப்ராப்ளம் அண்டர் ஸ்டடி. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா காரணங்களையும் விளைவுகளையும் கண்டறிகிறது. ஸோ இந்த வேரியபிளை நம்ம மாத்தி இங்க கொண்டு போறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, எதனால இது மாறுது அப்படின்னு காரணங்களையும் விளைவுகளையும் கண்டறிகிறதுக்காக நம்ம பண்றதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஸ்டடிஸ். Actually, when observation is arranged and controlled, it becomes an experimental study. எந்த ஒரு அப்சர்வேஷனை நம்ம முழு கட்டுப்பாடுகளை வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு நம்ம முறையா பண்றோமோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுக்கு மொத்தம் 3 பிரின்சிபல் இருக்கு. முதல் பிரின்சிபல் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் அப்படின்னா செஞ்சதையே திரும்ப ரிப்பீட் பண்றது. ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் ரேண்டமைசேஷன். ரேண்டமைசேஷன் அப்படின்னா வந்து எந்த ஒரு ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாம நம்ம சீரற்ற முறையில நம்ம பிரின்சிபலை ஃபாலோ பண்றது. மூணாவது பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல், எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது. ஸோ ரெப்ளிகேஷன் என்ன சொன்னோம்? The experiment should be repeated more than once. ஒரு தடவை மட்டும் இல்லாம திரும்ப ரிப்பீட் பண்றது. More than once to ensure that each treatment is applied in many experimental units. So ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட் மட்டும் இல்லாம, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம, ஒரு வேரியபிள் மட்டும் இல்லாம பல வேரியபிள்ஸை இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்னு மட்டும் இல்லாம பல வேரியபிளை திரும்ப நம்ம அதே இதை அப்ளை பண்றது. ஸோ பை டூயிங் ஸோ the statistical accuracy is increased. ஸோ அந்த மாதிரி திரும்ப நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரேண்டமைசேஷன்.
provides protection against the effect of extraneous factor in an experiment. நம்ம பரிசோதனையில அந்த extraneous variable உடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முறையா இல்லாம ரேண்டமா மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணுவோம். That is, we design the experiment in such a way that variation caused by extraneous factor can all be contained under the general heading of chance. ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணையில இந்த எக்ஸ்ட்ரானியஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதை குரூப் பண்ணி சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் சான்ஸ்னு சொல்லி நம்ம அதை எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். மூணாவது பிரின்சிபல் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல். ஹியர் எக்ஸ்ட்ரானியஸ் ஃபேக்டர் த நோன் சோர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. ஸோ இதுதான் நமக்கு பிரச்சனை பண்ண போதுன்னு தெரிஞ்சு இஸ் மேட் டு வேரி டெலிபரேட்லி, வேண்டும் என்றே அதை நம்ம நிகழ விட்டு என்ன நடக்குதோ அதை அப்படியே தூக்கி உரம் கட்டிடுது, வேண்டும் என்றே நிகழ விட்டு. And this needs to be done in such a way that variability it causes can be measured and hence eliminated. வேணும்னே அதை நம்ம நடக்க விட்டு அதை என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணிடுவோம். அந்த தாக்கத்தை ஒமிட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் எரர் இல்லாம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இது மூணு தான் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னது, பிரின்சிபல் ஆஃப் ரிப்ளிகாலிட்டி, திரும்ப திரும்ப பண்றது. ரெண்டாவது ரேண்டமைசேஷன், சீரற்ற தன்மையில பண்றது. மூணாவது லோக்கல் கண்ட்ரோல், அந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளோட எஃபெக்டை நடக்க விட்டு அதை அப்படியே தூக்கி ஓர கட்டி வச்சிருது. அடுத்து நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணுவோம். ஒன்னு வந்து இன்ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், ரெண்டாவது ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். ஸோ இந்த இன்ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு முறையும் சாராமல் எந்த ஒரு ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாம நம்ம கண்ணா பின்னான்னு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை பண்றது இன்ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். அதுல 7 டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல 3 டைப் இருக்கு, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல ஃபர்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித்தவுட் கண்ட்ரோல், முன்னாடியும் பின்னாடியும் கண்ட்ரோலே இல்லாம நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இந்த ஃபர்ஸ்ட் டைப். இன் சச் அ டிசைன் a single test group or area is selected. ஸோ ஒரு டெஸ்ட் குரூப்பையோ இல்ல ஒரு ஏரியாவையோ நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு அங்க இருக்க டிபெண்டன்ட் வேரியபிளை மெஷர் பண்ணுவோம் பிஃபோர் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிளை ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடியும் நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித்தவுட் கண்ட்ரோல். ஸோ ஒரு டெஸ்ட் ஏரியாவோ இல்லை ஒரு டெஸ்ட் குரூப்பே எடுத்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து பிஃபோர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அண்ட் அகைன் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கண்ட்ரோல் இல்லாம பண்ணோம் அப்படின்னா அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித்தவுட் கண்ட்ரோல். அடுத்த செகண்ட் டைப் ஆஃப்டர் ஒன்லி வித் கண்ட்ரோல் டிசைன். பிஃபோர் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இங்க மறைக்குது, அதனால இந்த பக்கம் கொண்டு போய் வச்சிருவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம், 2 குரூப் எடுத்துக்குவோம். இன் திஸ் டிசைன் 2 குரூப்ஸ் ஆர் ஏரியாஸ். ஸோ இந்த 2 குரூப்பை வந்து டெஸ்ட் ஏரியா இல்ல கண்ட்ரோல் ஏரியான்னு எடுத்துக்குவோம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த டெஸ்ட் ஏரியா ஒன்லி. ஸோ இங்க வந்து ஆஃப்டர் ஒன்லி டிசைன்ல இந்த டெஸ்ட் ஏரியால மட்டும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இந்த டெஸ்ட் ஏரியால நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்ட்ரோல் ஏரியால எவ்வளவு தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது ஆஃப்டர் ஒன்லி வித் கண்ட்ரோல் டிசைன். திரும்பவும் சொல்றேன், 2 குரூப் எடுத்துக்குவோம். டெஸ்ட் ஏரியா ஒரு குரூப், கண்ட்ரோல் ஏரியா ஒரு குரூப். டெஸ்ட் ஏரியால மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதனுடைய தாக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கண்ட்ரோல் ஏரியால எப்படி இருக்கு. So treatment impact is assessed by subtracting the dependent variable in the control area அப்படின்னு செக் பண்றது. இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தாக்கம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றது ஆஃப்டர் ஒன்லி வித் கண்ட்ரோல் டிசைன். அடுத்து மூணாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித் கண்ட்ரோல். ஸோ முன்னாடியும் கண்ட்ரோல் இருக்கணும், பின்னாடியும் கண்ட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி 2 ஏரியா எடுத்துக்குவோம். அந்த 2 ஏரியா என்னது, டெஸ்ட் ஏரியா, கண்ட்ரோல் ஏரியா. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஏரியாவையும் எடுத்துட்டு 2 ஏரியால இருக்க டிபெண்டன்ட் வேரியபிளையும் நம்ம டைம் பீரியட் பிஃபோரும் டைம் பீரியட் ஆஃப்டரும் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் ஏரியால இருக்கிற தாக்கம் கண்ட்ரோல் ஏரியால எப்படி இருக்கு. ஸோ பிஃபோர்ல டெஸ்ட் ஏரியால பண்ணும்போது கண்ட்ரோல் ஏரியா எப்படி இருக்கு, ஆஃப்டர்ல டெஸ்ட் ஏரியால பண்ணும்போது கண்ட்ரோல் ஏரியா எப்படி இருக்கு. ஸோ அதான் சொல்றாங்க பாருங்க. இன் திஸ் டிசைன் 2 areas are selected, test area, control area. Dependent variable is measured in both the area. So testலையும் கண்ட்ரோல்லையும் dependent variable measure பண்ணிடுவோம் for an identical time period before the treatment. Treatment கொடுக்கிறதுக்கு முன்னாடி 2 measure பண்ணிடுவோம். The treatment is then introduced in test area only. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஏரியால மெஷர் பண்ணுவோம். இன்னொரு தடவை சிம்பிளா சொல்றேன். டெஸ்ட் ஏரியா, கண்ட்ரோல் ஏரியா எடுத்துட்டு டெஸ்ட் ஏரியால மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்ட்ரோல்ல தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது ஆஃப்டர் ஒன்லி. பிஃபோர்ல என்ன பண்ணுவோம், டெஸ்ட்லயும் கண்ட்ரோல்லையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம், 2க்கும் கொடுத்துருவோம்.
கொடுத்துட்டு ரெண்டையும் மெஷர் பண்ணிடுவோம். ஆஃப்டர் டெஸ்ட்ல மட்டும் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்னன்னு இதை திரும்ப கொண்டு வந்து பண்றதா இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வித் கண்ட்ரோல் டிசைன். அதான் சொல்றாங்க பாருங்க. The treatment is then introduced in the test area only and the dependent variable is measured in both the time period of the introduction of the treatment. So ரெண்டையும் மெஷர் பண்றது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கண்ட்ரோல் டிசைன். அடுத்து நாலாவது எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ டிசைன். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ டிசைன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. ஒன் வேரியபிள் ஆஃப் த ஆஃப்டர் ஒன்லி டிசைன், அதாவது ஆஃப்டர் ஒன்லி டிசைன் ஒரு டிசைன் பார்த்தோம் இல்லையா, ரெண்டாவது டைப், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பையும் கண்ட்ரோல் குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் முன்னாடி மெஷர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளை முன்னாடியே சொல்லிடுவோம். இப்போ இங்க ரெண்டுலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் ஏரியாலையும் கண்ட்ரோல் ஏரியாலையும் பிஃபோர் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வேரியபிள் எதுவுமே சொல்ல மாட்டோம். இங்க டெஸ்ட் பண்ணி இங்க தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து அப்படி கிடையாது. என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோங்கிறது எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதனுடைய தாக்கத்தை மெஷர் பண்றது. இங்க பாருங்க, this differs from after only design because the experiment and control groups are selected after the experimental variable is introduced. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிளை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பையும் கண்ட்ரோல் குரூப்பையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்றது இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோ டிசைன். ஸோ ஒன் அட்வான்டேஜ் இஸ் தட் த டெஸ்ட் சப்ஜெக்ட் cannot be influenced advantages or disadvantages, அதாவது pros or cons toward the subject are being tested since they are exposed to experimental variable before. ஸோ முன்னே நம்ம சொன்னதுனால இது அவங்களுடைய தாக்கம் வந்து நேச்சுரலா இருக்கும். நம்ம எதை மெஷர் பண்ண வந்தோமோ அதை மெஷர் பண்ணிக்குவோம். இதான் வந்து நாலாவது டிசைன் எக்ஸ்போஸ் ஃபேக்டோ டிசைன். அடுத்து அஞ்சாவது டிசைன் பேனல் டிசைன். ஸோ பேனல் டிசைன்ல வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் ஆர் ரெக்கார்டட் அட் சம் ப்ரீ டிட்டர்மைன்ட் இன்டர்வல். இப்போ வந்து 2 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை, 4 மணிக்கு ஒரு தடவை, 5 மணிக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம ஒரு இன்டர்வல் பீரியட் செட் பண்ணி அந்த இன்டர்வல் பீரியட்ல நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம். So predetermined intervals of time and experimental variables can be introduced if and when desired. So 2 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், 3 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அடுத்து 4 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 செட் ஆஃப் சக்சசிவ் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அதுல இருந்து மெஷர் பண்றது பேனல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மணிக்கு 3 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அடுத்து 4 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ 2 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலையும் 4 மணிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதையும் நல்ல ரிசல்ட் இருக்குன்னா அது ரெண்டையும் எடுத்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெஷர் பண்றதா இந்த பேனல் டிசைன். அடுத்து சிம்பிள் டெஸ்ட் சீரீஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. யாரை நம்ம சப்ஜெக்ட்னு வச்சிருக்கோமோ ஒரு டீலரையோ ரீட்டைலரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு 5 வாரத்துக்கு இல்ல வந்து ஒரு 6 வாரத்துக்கு தொடர்ந்து அவங்களை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. ஸோ சம் டீலர்ஸ் ஆர் ரீட்டைலர் ஆர் செலக்டட் ஃபார் ரெக்கார்டிங் அப்சர்வேஷன் ஓவர் அ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நம்ம அவங்கள டெஸ்ட் பண்றது. எக்ஸாம்பிள் டு ஸ்டடி த இம்பாக்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசி ஆன் சேல்ஸ். ஸோ இவங்க கொடுக்குற விளம்பரத்தினால சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட் டைப் இன்ஃபார்மல்ல ரெக்கரண்ட் டைம் சீரீஸ் டிசைன். அப்படின்னா என்னன்னா அங்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் சீரீஸ் எடுத்து மெஷர் பண்ணோம் தெரியுங்களா. இங்க அப்படி கிடையாது. அதே அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அடுத்து 2 மாசத்துக்கு விளம்பரமே கொடுக்காம இருந்தா சேல்ஸ் எப்படி இருக்கு, அடுத்து திரும்ப விளம்பரம் கொடுத்தா எப்படி இருக்கு, திரும்ப விளம்பரம் கொடுக்காம இருந்தா எப்படி இருக்குன்னு மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு தடவை கொடுக்காம ஒரு தடவை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பண்றது. ஹியர் அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசி இஸ் இன்ட்ரோடியூஸ்ட், removed and introduced over different period of time. So கொடுக்குறோம், ரிமூவ் பண்றோம், கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணையில ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது. சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். எல்லாமே முறையா பண்றது. அதுல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன். டோட்டலா எல்லாத்தையுமே வந்து சீரற்ற தன்மையில கொடுத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம். The main feature of this design is that experimental treatments are assigned to the text units கம்ப்ளீட்லி அட் ரேண்டம். எல்லாமே டோட்டலாவே நம்ம என்ன பண்றோம், சீரற்ற தன்மையில நம்ம அசைன் பண்ணி நோ ப்ரியர் ப்ரிகாஷன் இஸ் நீடட், எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம நம்ம அப்படியே மெஷர் பண்றதா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன். ஸோ அடுத்து செகண்ட் டிசைன் ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன். ஸோ பிளாக்குங்கிறது ஒரு 2 அல்லது 3 குரூப் வந்து ஒரு பிளாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிளாக்கா வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த பிளாக்ஸுக்கு நம்ம 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன்,
பிரின்சிபல்ஸ் ஆஃப் randomization, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல்னு 3 பிரின்சிபல்ஸையும் வச்சு பண்றது. ஸோ இன் திஸ் டிசைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல் அண்ட் அதர் 2 பிரின்சிபல்ஸ் ஆர் அப்ளைடு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், குரூப்பா டிசைன் பண்ணிட்டு அந்த குரூப் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாக்ஸா போட்டுருவோம். ஸோ அந்த பிளாக்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுதான் வந்து இந்த ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன். அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது லாட்டின் ஸ்கொயர் டிசைன். இந்த லாட்டின் ஸ்கொயர் டிசைன்ங்கிறது என்னன்னா, நம்ம பண்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் டெஸ்ட் யூனிட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஃபார்மேட்ல, அதாவது நம்ம 4 பக்கமும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்றது. ஸோ அதான் சொல்றாங்க பாருங்க, திஸ் டிசைன் சஜஸ்ட் தட் த டெஸ்ட் வில் ஃப்ரம் அ ஸ்கொயர். ஸோ ஒரு டெஸ்ட்டை வந்து ஸ்கொயர் வடிவில் பண்ணிட்டு அதே மாதிரி பல டெஸ்ட் எடுத்து நம்ம பண்றது. This design is used to control important extraneous variable. So அந்த extraneous variable நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் அந்த பிளாக் மெத்தட்ஸ்ல நம்ம பண்ணலாம். It is assumed that each treatment occurs in each store on a block. So நம்ம மேல பார்த்த அதே 3 பிரின்சிபலா பிளாக் டிசைன்ல ஸ்கொயர் ஃபார்மேட்ல பண்றது. ஸோ ஒரு பிளாக் தான் கிடையாது, 2, 3, 4ன்னு நம்ம எத்தனை பிளாக்ஸ் வேணாலும் வச்சு இந்த டிசைனை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம செகண்ட் யூனிட்டோட சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை சேட் பண்ணுங்க. தேங்க்யூ.